அந்த போன வருஷம் வந்து நான் தனியாக அன்னதானம் மறுக்கப்பட்டதுனால அன்னதானம் செய்கிறதுக்கு எனக்கு உதவிகள் வந்து நான் வந்து இத்தனை ஆண்டு காலங்கள் செஞ்சதெல்லாம் தடுக்கப்பட்டதுனால தனிப்பட்ட முறையில் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை போட்டு பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்களை வந்து எல்லாம் அரவணைச்சு நான் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக அன்னதானம் திருவிழா அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்னதானம் பண்ணேன்னு திருவிழா முடிஞ்ச உடனே பிஜேபி கொடி பறந்ததுன்றதுனால தானே எனக்கு ஜெயிலு. இன்னைக்கு கோவில் நிர்வாகத்தில் வந்து அறங்காவலரே நியமிக்க கூடாது அந்த கோவிலுக்கு, அது ஊர் கிராம கோவில். அமைதியை விரும்புகிற ஒரு நபராக போயிட்டு இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் போய் ஒரு சண்டை போட்டோ ஒருத்தனை அடிச்சோ ஒருத்தரை துன்புறுத்தியோ அதில் நான் வந்து சுகம் காண்ற ஆளு நான் கிடையாதுங்க. நான் நடந்துக்கிட்டே இருப்பேன், அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். நான் வந்து ஊரில் கல்யாணம்னா மாரில் சந்தனம்னு சொல்லி சுற்றுறாள் நான் கிடையாது. அதுக்கெல்லாம் கரும்புலி செம்புலி குத்திட்டு சுற்றுறவன் வேற எவனாவது இருப்பான். சவுதியில் ஆடு மேய்க்கும் போது நைட்டு டென்ட்டில் வந்து நான் வந்து படுத்திருந்தேன் சார். அதில் வந்து நான் கீழே தான் படுத்திருப்பேன். நைட்டில் வந்து இந்த ஹீட்டு தாங்காமல் பாம்புகள் வந்து வெளியில் வரும் சார், தேள் வெளியில் வரும் சார். அப்போல்லாம் என்னை காப்பாற்றின தெய்வம் இப்போ என்னை காப்பாற்றாதா சார்? நான் இது வரைக்கும் நீதித்துறை தானே போராடி 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 இன்னைக்கு வரைக்கும் நான் கன்மேன் வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீதித்துறையிலையும் காவல்துறையிலும் தானே கேட்குறேன். சார் எனக்கு எதுவும் ஒன்றும் நடந்தா சார் இன்னைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன் சார், என்கிட்ட நேராக வர சொல்லுங்க. எதுக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சு நான் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வேலை செய்யறது, எனக்கு பின்னாடி எதிர்த்து நிற்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு ரவுடி பையனை உருவாக்கி என்ன ஏவலாம், அந்த கேவலமான வேலையை அந்த மட்டமான வேலையை நான் செய்ய மாட்டேன். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும், பயங்கரமான ஒரு பெரிய செல்வாக்கோட ஆட்சி அமைக்கும், அது இதுன்னு பெரிய சர்வே எல்லாம் போட்டாரு. அதுதான் வாபஸ் வாங்கிட்டாரு. அரசியல் ரொம்ப உள்ள போயிட்டோம். இப்போ உங்களுடைய இதை பற்றி வருவோம் நம்ம. ஏன்னா பாஜகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக நீங்கள் இருக்கீங்க, முக்கிய 2 வேட்பாளர்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் தேடும்போது சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் யோசிக்கிறேன். திருவிழாவை பற்றி நீங்கள் கடந்த காணொலியிலேயே எங்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த திருவிழாவில் வந்து ஒரு 12வது நாள் நினைக்கிறேன். தமிழகம் முழுக்க திருவிழா நடக்குது. எந்த திருவிழா? நீங்கள் அது தேர்தல் திருவிழா. பங்குனி மாதம் வந்துட்டா ஒரு திருவிழா, ஆடி மாதம் வந்துட்டா ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை சொல்லலை, உங்களுடைய பகுதியில் வந்து ஊர் திருவிழாவை நான் சொல்கிறேன். அது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா, நீங்களே சொல்லியிருக்கீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பாடியநல்லூர் பஞ்சாயத்து 50,000 ஓட்டர்ஸ் கொண்ட ஒரு பஞ்சாயத்து, மிகப்பெரிய பஞ்சாயத்து. 25,000 குடும்பங்களை கொண்ட ஒரு பஞ்சாயத்து. பக்கத்தில் இருக்க நல்லூரும் ஈக்குவல் டு அதே பஞ்சாயத்து. இந்த சுத்துப்பட்டு கிராமங்கள் தான் சொல்லணும், ஏன்னா பஞ்சாயத்து. சுத்துப்பட்டு கிராமங்களுக்கு சில படங்களில் வர மாதிரி இந்த திருவிழா வந்துட்டால் தீபாவளி பொங்கல்லாம் பெருசாக தெரியாது, இந்த திருவிழா தான் பெருசாக தெரியும். ஒரு காலகட்டத்தில் இந்த திருவிழா ரொம்ப எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண திருவிழா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அவல கோலத்தில் இந்த திருவிழா நடத்தப்படுது. என்னால் எல்லாமே நிரூபிக்க முடியும். என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் அவங்களா பேசி அனுப்புனது, லேடிஸ் பேசி அனுப்புனது. எல்லோருக்கும் சாபத்தை விடக்கூடிய சில நிர்வாகிகள். கோவிலுக்கு கோவில் வந்து அனைவருக்கும் பொதுவானது. நீங்கள் போய் வந்து நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, நீங்கள் அங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற ஒரு கட்சி பாகுபாடு பார்க்கப்பட்ட, கட்சி பாகுபாடோடு நடத்தப்பட்ட ஒரு திருவிழா. நீங்கள் இந்த இடத்துல நிற்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு, அந்த மண்ணின் மைந்தர்களை விரட்டி போக சொல்கிறதுக்கு எப்படிங்க தைரியம் வரும்? நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்குள்ளே ஒருத்தவங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம சட்டத்தின்படி தவறு. கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அவங்களால சொல்லவே முடியாது, அது வேறு மாதிரியாக போகும். அது வந்து அப்புறம் வந்து அங்கே யாருமே நிர்வாகத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக உருவாகும். ஒரு பூக்குழி நடக்குது,
அந்த பூக்குழியில் பாரம்பரியமாக வந்து அந்த கோவில்களுக்காக கஷ்டப்பட்டவங்க ஒரு 4 ஒருத்தர் வந்து நிற்பாங்க, ஒரு லேடிஸ் வந்து நிற்பாங்க, ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள வந்து மறைமுகமாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு சாபம் கடவுள் கொடுத்தானே, இன்னும் உங்களுக்கு பத்தலையா, ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு பேச்சால். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி தண்டனை இருக்குது. இப்படி இருந்து நிற்க சொல்லி நீங்கள் வந்து ஜாதியை சொல்லியோ சம்திங் வேறு ஏதோ ஒரு பயமுறுத்துற மாதிரி பேசுனீங்க, சட்டத்துப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து நிற்கக்கூடாது, நீங்கள் வந்து போங்க, ஆளுங்கட்சி போலீஸ் அதிகாரத்தை வச்சு போலீஸை வச்சு அவங்களெல்லாம் விரட்டுங்க. என்னங்க ஒரு 10 நாள் திருவிழாங்க, ஊர் கூடி எல்லாரும் அந்த திருவிழாவை நடத்துறதுல என்ன இருக்குது? எல்லாரும் ஒற்றுமையாக நடத்துறதுல என்ன இருக்குது? இந்த வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, போன வருஷம் எனக்கு எல்இடி மறுக்கப்பட்டது, அன்னதானம்ல நான் 1 லட்ச ரூபா கொடுக்குற அன்னதானம் வந்து எனக்கு மறுக்கப்பட்டது, நிறைய விஷயங்கள் எனக்கு போன வருஷம் வந்து நான் தனியாக அன்னதானம் மறுக்கப்பட்டதுனால, அன்னதானம் செய்கிறதுக்கு எனக்கு உதவிகள் வந்து நான் வந்து இத்தனை ஆண்டு காலங்கள் செஞ்சதெல்லாம் தடுக்கப்பட்டதுனால, தனிப்பட்ட முறையில் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை போட்டு பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்களை வந்து எல்லாம் அரவணைச்சு நான் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக அன்னதானம் திருவிழா அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்னதானம் பண்ணேன்னு. திருவிழா முடிஞ்ச உடனே பிஜேபி கொடி பறந்ததுன்றதுனால தானே எனக்கு ஜெயில் கொடுத்தாங்க. ஒரு கட்சிக்காரர் இதே எல்லாம் லோக்கல் கட்சிக்காரங்க தான், எல்லாம் லோக்கல் திமுகவை சார்ந்தவர்கள் தான். வேற யாரு அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க இன்னைக்கு? ஏங்க ஒரு இடத்துல வந்து ஒரு 10 நாள் திருவிழா நடக்குது, அந்த 10 நாள் திருவிழாவை ஊரோடு ஒருங்கிணைந்து ஊரோடு அரவணைச்சு போகிறத விட்டுட்டு, இந்த வருடம் எனக்கு பூக்குழியில் நான் வந்து பூ அலங்காரம் எப்பயும் பண்ணுறவன், இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்குங்க அந்த தைரியம் வருது? அவங்களுக்கு யார் வீட்டு கோவில் அது? உங்கள் சொந்த கோவிலா? இல்லை உங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்காது. என்ன ரீசன் இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சிக்காரன்ற ரீசனை தவிர்த்து வேற என்ன இருக்கும்? வேற என்ன ரீசன் இருக்கும்? சொல்லக்கூடிய நபர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? அவங்கெல்லாம் இன்னைக்கு கோவில் நிர்வாகத்தில் வந்து அறங்காவலரே நியமிக்க கூடாது அந்த கோவிலுக்கு. அது ஊர் கிராம கோவில், அறங்காவலர்களே நியமிக்க கூடாது. கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கேஸ் போட்டு இது வந்து ஒரு 2 வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸை போட்டுட்டு ஒரு பிட் நோட்டீஸ் ஃபுல்லாக என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, ஊர் ஃபுல்லாக ஓட்டுறாங்க. ஒரு வால்பேப்பர் வால் போஸ்டரு, திருவிழா இது கோவில் நிர்வாகத்தில் கொள்ளை, அறங்காவலர்களின் அராஜகம், கோவில் பணம் கொள்ளை, இதெல்லாம் போடுறாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டியது தானே? உண்மையாகவே கொள்ளை நடந்துச்சு எனக்கு தெரியலங்க. நான் வந்து அந்த நிர்வாகத்துக்கு நான் போகவும் மாட்டேன். இது வரைக்கும் நான் அந்த நிர்வாகத்தில் இருந்ததும் கிடையாது. நீங்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நிர்வாகத்தின் மீது தான் வச்சுக்கிட்டு இருக்கு. நிர்வாகத்தின் மீதே நான் வைக்கலங்க. எனக்கும் அந்த நிர்வாகத்தில் நான் அந்த நிர்வாகத்தில் இத்தனை ஆண்டு காலங்கள் எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. அந்த நிர்வாகத்தில் போய் ஒரு நாளும் எனக்கு பொறுப்பு கொடுங்க நான் கேட்டது கிடையாது. அந்த பொறுப்புக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டது கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து வறுமையிலிருந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் எனக்கு இறைவன் போட்ட பிச்சையால் வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் என்னால் ஆன உதவியை அந்த கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு நான் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் நான் செஞ்சதை இன்னைக்கு நீங்க தடுக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக தான் தடுக்கிறீங்க. வேற என்ன காரணம் இருக்க போகுது? இது கட்சியை சொல்லி ஒருவரை வந்து இந்த மாதிரி ஒதுக்குறது வந்து தவறு. இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் முறையிட்டிருக்கீங்களா? நீதிமன்றங்கள் இதில் வச்சு முறையிட்டிருக்கீங்களா? நீதிமன்றங்கள் நான் போலங்க. நான் இந்த கோவில் நிர்வாகம் இதெல்லாம் நான் எல்லா சமுதாயத்தினருக்கும் எல்லா கட்சியினருக்கும் நான் வந்து பொதுவானவனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் அமைதியை விரும்புகிற ஒரு நபராக போயிட்டு இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் போய் ஒரு சண்டை போட்டோ ஒருத்தனை அடித்தோ ஒருத்தரை துன்புறுத்தியோ அதில் நான் வந்து சுகம் காண்ற ஆளு நான் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவை சேர்ந்தவர்கள் அந்த 12வது நாள் திருவிழா அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எங்களுடைய டீமுமே அங்கே போயிருந்தாங்க. ஏங்க நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேங்க. எனக்கும் வந்ததுங்க. ராஜ் டிவி வந்து அவங்க போய் ஏதோ ஷூட் பண்ண போனாங்களாம், உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. எங்கெங்க நடக்குது இதெல்லாம்? பொது இடம் இல்லையா அது? பொது இடம். நீங்கள் அரசியல்வாதிகளுடைய ஒரு கட்சியினுடைய நீங்கள் மையக்குழுவை தவிர்த்து வேறு எந்த விதனாலும் நீங்கள் வந்து எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்க மீடியாவுக்கு. உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? உனக்கு இந்த திருவிழாவை எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தா? அராஜகத்தின் உச்சத்துக்கு நம்ம என்றைக்கும் போகக்கூடாதுங்க. மீடியா வந்து நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு இருக்கணும். பொதுவாக வந்து ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள் இருக்கும். எங்கள் கிராமங்களில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் கருவறையை எடுக்கக்கூடாதுங்க. கருவறையை தவிர்த்து தீ மிதிக்கிறத எந்த டிவியில் வந்து வரலங்க. கருவறையை எடுக்கக்கூடாதுங்க. ஆகம விதிப்படி கருவறையை எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த கோவிலில் கருவறைகள் எடுத்து ரெகுலராக 12 நாள் 13 நாளும் கருவறையை எடுத்து தானே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க.
இந்த கோவில் அதை தடுத்துருக்கீங்களா? ஏன் இந்த குறிப்பாக 12வது நாளில் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு? எந்த இது 12வது நாள் 10வது நாள் 10வது நாள் அந்த நாளில் வந்து ஏன் குறிப்பாக வந்து அலோவ் பண்ணல எல்லாரையும்? இல்லை, எந்த விஷயம் இவங்க வந்து ட்ரோன் வந்து இவன் போட்டு எடுக்கிறானா அவன் போட்டு எடுக்கிறானா, எங்கேயாவது பிஜேபிக்காரன் வந்து கேஆர்வி வந்து எல்இடியை வச்சிருவானா, ட்ரோன் போட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணிருவானா, அவன் லைவாக போட்டுருவானா, இதே எண்ணம் முழு நேரம் இதே எண்ணம். உங்களை முடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடைய சார் செயல்பட என்னையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணவே முடியாது சார். நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மக்களுக்கான ஒரு சேவகனாக இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்களா மாதிரி நான் வந்து பின்னாடி வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பின்னாடி இருந்து வேலை செஞ்சு பின்புலங்களில் இருந்து ஒருத்தரை கையாண்டு ஒருத்தரை அழித்து இன்னொருத்தருக்கு வந்து என் லைஃப்லேயே நான் அந்த வேலை செஞ்சது கிடையாது சார். ஒரு உயிரை எடுத்து ஒரு உயிரை பலி கொடுத்து நான் அந்த விஷயம் நான் எந்த காலத்திலையும் செஞ்சது கிடையாது. ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு இடத்துக்கு நான் மரணம்னு வந்தது கிடையாது சார். என்னை மறைமுகமாக வந்து போன முறையும் என்னை மறைமுகமாக பேசினாங்க, இந்த முறையும் மறைமுகமாக வந்து பேசுனேன் சார். விளம்பர பிரியர் நான் கிடையாது. விளம்பர பிரியர்னா நான் வந்து எல்லார் கூடயும் வந்து நான் ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பேன். எனி டைம் என் கூட வந்து 20 பேர் 30 பேர் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க யங்ஸ்டர்ஸு. நான் நடந்துக்கிட்டே இருப்பேன், அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு விளம்பரம்ன்றது கிடையாது. நான் விளம்பரம்னா நான் வந்து ஊரில் கல்யாணம்னா மாரில் சந்தனம்னு சுற்றுறாள் நான் கிடையாது. அதுக்கெல்லாம் கரும்புலி செம்புலி குத்திட்டு சுற்றுறவன் வேற எவனாவது இருப்பான், அவன் தான் விளம்பர பிரியர். என்னைய வந்து சார் என் லைஃப்பில் நான் வந்து ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. எனக்கு இந்த ரெட் சாண்டல் கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு கேஸில் நான் டைரக்ட் அரெஸ்ட் கிடையாது. எல்லாம் இங்கே இருந்த சூழ்ச்சியால் சதியால் 3 முறையும் நான் சென்னையிலேருந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கேன். இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு முறை பாஸ்போர்ட் ஆஃபீஸு, ஒரு முறை எங்கள் ஏரியா டோல்கேட்டு கொண்டு போயிட்டு அவங்களா ஒரு எஃப்ஐஆரில் 100 பேர் 200 பேருன்னு வச்சுக்கிட்டு ஒரு காமனாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை போடுறாங்க. புது கவர்மெண்ட் வருது, அந்த கவர்மெண்ட் டைமில் எனக்கு வந்து பண்ணுறேன். சரி சார், நான் ரவுடிசம் பண்ணுறேன், என் மேலே இஷ்யூ ஷீட்டை ஓப்பன். திமுக கவர்மெண்ட் வரும்போதெல்லாம் என்ன சார் என் மேலே இஷ்யூ ஷீட்டை ஓப்பன் பண்ணுறதும் என் மேலே கேஸ் போடுறதும்? திமுக கவர்மெண்ட் வரும்போதெல்லாம் என் உயிருக்கு அச்சுறுத்தல் வரும். இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எதுவுமே கோயில் நிர்வாகத்தில் வந்து தலையிடலையா? நீங்கள் நான் எந்த காலத்தையும் சொன்னேன் இல்லையா, பதவிக்கோ இல்லை கோவிலில் வந்து நான் வந்து சந்தனத்தை போட்டு பூசணுன்றதோ இல்லை எனக்கு பரிவட்டம் கட்டணுன்றதோ 12 நாள் என் தலைமையில் தான் திருவிழா நடக்குதுன்றதோ என்னுடைய ஆசையே கிடையாது சார். எந்த காலத்துலேயும் நான் அந்த பக்கம் போனதில்லை சார். முதல் நாள் கலை நிகழ்ச்சி நடத்துவேன், அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்ப்பேன் சார். ஒவ்வொரு திருவிழா இந்த அதிமுக அரசாங்கம் அதனுடைய நிர்வாகிகள் வந்து ஒரு 10 ஆண்டு காலங்கள் திருவிழாவில் இருந்தாங்க சார். எங்கள் ஊர் பள்ளியில் வந்து நான் தான் ட்ரஸ்டியாகவும் அதை பிடிஏல வந்து ட்ரஸ்டியாகவும் இருந்தேன். நான் பல நல்ல திட்டங்களை அந்த பள்ளிக்கு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் நிர்வாகத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 2011லேருந்து 2022 வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது சார். இப்போது இந்த நிர்வாகம் மாறினவுடனே திமுக ஆட்சியாளர்கள், திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் உள்ளே வந்தவுடனே சார் இந்த ஆண்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். அதாவது எலெக்ஷன் கமிஷன் வருது சார், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். இப்போ நீங்கள் எந்த பேனரும் வைக்கக்கூடாதுன்றது ஒரு பாமரனுக்கும் புரிஞ்ச விஷயம் தானே சார். படித்த உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாதா? நீங்கள் வந்து உங்கள் முதல்வர், தமிழகத்தின் முதல்வர், எனக்கும் முதல்வர் தான், நீங்கள் வந்து அவருடைய ஃபோட்டோ போட்டு வைக்கிறீங்க, அதை வந்து மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்க தானே சொல்லுவாங்க. இது எலெக்ஷன் ரூல் தானே. இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க சொன்னதுக்கா? அவங்க எடுக்க சொன்னது, எலெக்ஷன் கமிஷனும் போலீஸும் வந்து எடுக்க சொன்னதுக்கு காவல்துறையை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு சார். இவங்களுடைய வேலையை மறைமுகமாக என்னை எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலாம், இவங்களுடைய வேலையை என்னன்னா இதுதான் சார் வேலை. ஓகே, இது வந்து இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட முக்கியமானது கேள்வி. இது வந்து கேள்வின்னு கூட சொல்ல முடியாது, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நாங்கள் இந்த மாதிரி உங்களை பற்றி நாங்கள் படிக்கும்போது, உங்களை பற்றி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சு, நீங்கள் அதிமுகவில் இருந்திருக்கீங்க, இப்போ பாஜகவுக்கு வந்திருக்கீங்க, அங்கேயும் நல்ல செல்வாக்கோடு இருந்திருக்கீங்க, இப்போயும் நல்ல செல்வாக்கோடு இருக்கீங்க. கட்சியில் மட்டும் இல்லை, பாடியநல்லூர் பகுதியிலையுமே நல்ல மக்கள் செல்வாக்கோடு தான் நீங்கள் இருக்கீங்க.
இப்படி மக்கள் செல்வாக்கு மிக்க ஒருவர் இருந்தால் நாளைக்கு நம்ம கட்சிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருதா அப்படின்றது எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நீங்களே விளக்கமாக சொல்லிடுங்க சார். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, செல்வாக்குன்றது எது சார்? பணமா? பணத்தையும் சொல்லுவாங்க, மக்கள் செல்வாக்கையும் சொல்லலாம். பணம் யார்கிட்ட இல்லை சார், பணம் யார்கிட்ட இல்லை. அந்த பணம் வரும்போது உங்களுக்கு என்ன வரணும்? பணிவு வரணும். நீ கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு நீ வந்து எல்லாரையுமே ஏளனமாக பார்க்குறதும், அவன்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, அவன்லாம் பிச்சைக்கார பையன்னு சொல்கிறது வந்து செல்வாக்கா? இல்லை, இது வந்து ஆணவம். பணம் வரும்போது பணிவு வரணும். நீங்கள் பதவி வரும்போதும் பணிவு வரணும். மக்களுக்கான இருக்கணும், செல்வனாக இருக்கணும், மக்கள் செல்வனாக இருக்கணும். உங்கள் கூட பதவி வந்ததுக்கப்புறமும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை அவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காரு, அப்படி தானே சொல்லணும். அதுதானே ஒரு அரசியல் வாழ்க்கை. நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ கேட்கும்போது மக்கள் செல்வாக்கோடு இருக்கீங்க. அதுதான் சார் நான் இருக்கேன். நான் அரசியல் மேலே உள்ளவங்க செல்வாக்கோடு நான் இல்லை சார். என் ஊரில் எனக்குன்னு, என் கிராமத்தில் எனக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க சார். நான் அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் சார். என் தெருவில் எனக்கு 10 பேர் இருப்பாங்க சார். அவன் வீட்டுக்கு ஒன்றுன்னா நான் ஓடிருப்பேன். அந்த 10 பேர் போதும் சார் எனக்கு. சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய கட்சி எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தா நான் மக்கள் பிரதிநிதியாக கண்டிப்பாக வருவேன் சார். வரலைன்னா நான் வந்து என்னுடைய பகுதியில் நான் இப்படி தான் சார் இருப்பேன். இதுவே சார், இதுக்கெல்லாம் காரணம் நான் இன்னைக்கு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேன், இன்னைக்கு இறங்கி மக்களாக சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிந்த 100 ரூபாய் என்னால் முடியலனாலும் 1 ரூபா கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன், 50 காசு கொடுத்து சந்தோஷப்படுறேன். அது எனக்கு ஒரு மன திருப்தி. நான் ரோட்டில் ஒரு நான் போயிட்டுருக்கும் போது ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட, என் கூட ட்ராவல் பண்ணவங்களை கேளுங்க சார், சொல்லுவாங்க, அடிபட்டு கிடந்தா கூட அந்த நாயை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு எனக்கு என் கண்ணு முன்னாடி அந்த உயிர் போகிறத நான் பார்க்க போகிறதில்ல சார். எங்கள் அம்மா அனாதையாக செத்து போனாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் என்னுடைய மரணம் அப்படி இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் கொல்லி போடலை, எங்கள் அம்மாவை நான் வந்து பார்க்கலை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை நான் எடுத்து கொடுக்கல சார். மற்றபடி எனக்கு இவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ணி இவன் பெரிய ஆள் ஆகிறது பிடிக்காம அவன் சார் எந்த காலத்தில் நான் நினச்சதே கிடையாது சார். நான் இன்றைக்கி ஆட்டோவில் போவேன், சைக்கிளில் போவேன், ரோட்டில் கிடக்கிறத வாங்கி நான் சாப்பிடுவேன். என் கூட இருக்க டிரைவர் 20 வருஷமாக 25 வருஷமாக இருக்காங்க சார். எங்கள் வீட்டில் போய் கேளுங்க சார், என் ஏரியாவில் என் கூட ட்ராவல் பண்ணவங்களை கேளுங்க சார், என் கூட ஆண்டாண்டு காலமாக பழகிட்டு இருக்க நண்பர்களை கேளுங்க சார், நான் எப்படி இருப்பேன்னு. எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது சார். எங்கள் அம்மாவுடைய மரணம் போல் என் குடும்பத்தில் மறுபடியும் ஒரு மரணம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணனுடைய மரணம் போல், பார்த்திபனுடைய மரணம் போல் மறுபடியும் ஒரு மரணம் எங்கள் வீட்டில் வரக்கூடாது. அதுக்காக நான் கத்தி எடுத்து சண்டை போடல, அதுக்காக நான் வந்து போய் ரோட்டில் இறங்கி ரவுடிசம் பண்ணல, எதுவும் பண்ணல. நான் காவல்துறையை நம்புகிறேன், நீதித்துறையை நம்புகிறேன். சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, அண்ணன் அவங்களுடைய மரணத்தை பற்றி பேசுனீங்க. நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் தினமலர் அப்புறம் தினகரன் ஏகப்பட்ட செய்தித்தாள்களை நாங்கள் படித்தோம். இதில் மெயினாக வந்தது நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லா டிவிலையுமே வந்தது, டிவியில் கூட வந்தது, அதான் எல்லா இதுலேயுமே வந்தது. மெயினாக வந்தது என்ன விஷயம் வந்துச்சுன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதியில் வந்து சில ரவுடி கும்பல் வந்து சம்திங் லாட்ஜ் மாதிரி சம்திங்கில் எல்லாம் தங்கியிருக்காங்க. அவர்களை பிடித்து பெரிய பெரிய கத்திகளோடலாம் இருந்திருக்காங்க, ஆயுதங்களோட. அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது பாஜகவின் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் வந்து குறிவைத்தோம் அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு செய்தித்தாள்களில் வந்துச்சு. இந்த செய்திகளை நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்களா? அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அது செய்தித்தாளில் வந்தது சொன்னேன் சார். நான் யுகங்களுக்கோ இதுக்கோ நான் பதில் சொல்கிற ஆள் நான் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்து என்கிட்ட நான் பத்திரிக்கையில் வந்ததை எடுத்துக்கிட்டு நான் வந்து உடனே நான் வந்து பயந்துக்கிட்டு வீட்டில், எனக்கு அவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, மாட்டினவங்க யாருன்னு கூட தெரியாது. நான் பத்திரிக்கை வாயிலாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பத்திரிக்கை டிவியில் வந்து தந்தி டிவியிலேருந்து மற்ற டிவிகள் எல்லா டிவி சேனல்ஸ்லையும் நான் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே போட்டாங்க 20க்கும் மேற்பட்ட A+ கேட்டகரி ரவுடிகள் வந்து பிடிபட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து 81 ரவுண்ட்ஸு
புல்லட்டும் புல்லட்டும் 4 துப்பாக்கிகளும் பறிமுதல், பட்டா கத்திகள் பறிமுதல். இது வந்து பாஜக ஓபிசியினுடைய மாநில செயலாளருக்கு வைக்கப்பட்ட குறி, திருவிழாவில் அவரை வந்து தீர்த்து கட்டுவதற்கு குறி, இப்படியெல்லாம் வந்து பத்திரிகைகளில் வந்து நான் படித்தேன். பட் அது எனக்கானதான்றதை வந்து நான் சொல்ல முடியாது சார். அது காவல்துறை விசாரிக்குது, காவல்துறை நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்குது. அந்த 20 பேரை பிடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஆளை பிடிச்சு 21 துப்பாக்கிகள் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது வந்து நீங்கள் அப்படி அசால்ட்டாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா செய்தித்தாள்களை வரதை நீங்கள் நம்பாமலும் இருக்க மாட்டீங்களா சார்? மரணம் வந்து நான் வந்து செத்துருக்கணும்னா 11 வயசில் செத்துருக்கணும் சார். எங்கள் அம்மா 6 மாதம் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு என்னை வந்து பார்த்தாங்க சார். 6 மாதம். அதெல்லாம் மீண்டு வந்துட்டேன் சார். சவுதியில் ஆடு மேய்க்கும் போது நைட்டு டென்ட்டில் வந்து நான் வந்து படுத்திருந்தேன் சார். அதில் வந்து நான் கீழே தான் படுத்திருப்பேன். நைட்டில் வந்து இந்த ஹீட்டு தாங்காமல் பாம்புகள் வந்து வெளியில் வரும் சார், தேள் வெளியில் வரும் சார். அப்போல்லாம் என்னை காப்பாற்றின தெய்வம் இப்போ என்னை காப்பாற்றாதா சார்? நான் வந்து தெய்வத்தை நம்புகிறேன் சார். எனக்கு எது நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், நாளைக்கு காலையில் எனக்கு எதுவும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை, நான் நல்லா இருப்பேன். நான் 100 ஆண்டுகள் இருப்பேன்னு சொல்லலை, 80 ஆண்டுகள் வரை நான் உயிரோடு இருப்பேன். எனக்கு எதுவுமே ஆகாது. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இது வந்து காவல்துறை வந்து எங்கள் அண்ணன் பார்த்திபன் வந்து ஒரு மர்டர் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு காரணம் வந்து பிரபல ஊடகவியலாளர் சவுக் சங்கர் அவர்களும் நக்கீரன். நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன் சார், அவங்க தானே போட்டாங்க என்னை பற்றி. நான் தானே பணம் செலவு பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு போட்டாங்க சார். காவல்துறை ஒரு நொட்டீரியஸ் ரவுடி கேங்குக்கு ஒரு அகேன்ஸ்டாக ஒரு தற்பாதுகாப்புக்காக சுடும்போது 2 வந்து அந்த என்கவுண்டரில் கொல்லப்படுறாங்க. இது யாருக்குள்ள மோட்டிவு? யாருக்குள்ள சண்டை? காவல்துறைக்கும் அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ்க்கும் சண்டை. இதில் என்னுடைய பங்கு என்ன இருக்கு? ஆட்சி எங்களுடைய ஆட்சியா, பாரதிய ஜனதா ஆட்சியா, இல்லை அதிமுகவினுடைய ஆட்சியா? எனக்கு எதிரான ஆட்சி. ஏன்னா ஜூன் மாதம் என் மேலே 4 வழக்கு. நைட்டு வீட்டில் 80 பேர் வீட்டை உடைச்சி டோரை உடைச்சி என் வீட்டில் வந்து என்னை கூட்டு போய் பொய் வழக்கு போட்டாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, 13 முறை நான் வந்து இந்த காவல்துறையில் டிஜிபியும் கமிஷனருக்கும் நான் வந்து நானும் என்னுடைய மனைவியும் பாதுகாப்பு கேட்குறோம். பாதுகாப்பு கொடுத்தாங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சார், எப்படி சார் கொடுப்பாங்க? இது தப்பு இல்லை. வழக்குகள் சார், வழக்குகள் சுட்டி காட்டப்பட இந்த வழக்கு இருக்கு, அந்த என்ன சார் என் மேலே கொலை வழக்கு இருக்கா, இல்லை கற்பழிப்பு வழக்கு இருக்கா, இல்லை தேச துரோக வழக்கு இருக்கா, இல்லை ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ண வழக்கு இருக்கா? என்ன சார் இருக்கு என் மேலே? ஒரு சின்ன கேள்வி. இந்த தமிழகத்தில் வந்து குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்குமே இது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்ததே இல்லையா? மந்திரிகள் எல்லாருமே பாவம், பாதுகாப்பு இல்லாமல் சைரன் வண்டி இல்லாமல் எல்லா மந்திரிகள் மேலேயும் கொலை கேஸே இல்லாமல். நான் உங்களுக்கு இப்போ என்னோட ஃபோனில் இருக்குது, கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து தினமலரில் ஒரு சர்வே, ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதில் வந்து இந்தியாவில் 1400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மேலே 1166 பேர் மேலே வழக்குகள் இருக்குது. அதில் 165 எம்எல்ஏக்கள் மேலே கொடும் குற்றமான வழக்கு, 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளை வைத்திருக்கிற வழக்கு. சார் இன்னைக்கு தெலுங்கானா சிஎம் யார் சார்? 6 மாதங்கள் வந்து சிபிஐ கேஸில் ஜெயிலில் இருந்தவர். தெலுங்கானுடைய மினிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு வந்து அக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, யார் சார் அவங்க? எல்லாரும் வகையில் நக்சலைட் சார். அவங்க நக்சலைட்டாக இருந்துட்டு தானே இன்னைக்கு வந்து மக்கள் சேவை புரிய வந்திருக்காங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட பூலான் தேவி என்னவா இருந்து செத்தாங்க? அவங்களுக்கு முன்னாடி ஒரு இதாக தான். இல்லை, இப்போ பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? கொடுத்தது சார் நான் பல முறை கேட்டுட்டேன் சார், பல முறை கேட்டுட்டேன். நீதிமன்றங்களுக்கு போனீங்களா சார்? நீதிமன்றத்தில் போய் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. எனக்கு கொடுக்க மாட்டேன் சார். இவர் வந்து ரீசன்ட் ஜாயின் வந்து பிஜேபி கட்சி. இவர் மீது வழக்குகள் இருக்குது. என்ன வழக்குகள் இருக்குது? ஆந்திராவில் வந்து இத்தனை வழக்குகள், செம்மர கடத்தல்கள் வழக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த பெட்டி கேஸ், சின்ன சின்ன கேஸு. சரி, இவர் மேலே இஷ்யூ ஷீட் இருக்குது.
சார் என் மேலே ஜூன் மாதம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு வந்து எனக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க சொல்கிற டேட்டில் நான் ஊர்லேயே இல்லை, இவங்க சொல்கிற டைமில் நான் அந்த ஸ்பாட்லேயே இல்லை. எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது சார். 2006 ஒரு சின்ன சாதாரண 61 கிரைம் நம்பரு 506 part 2 எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள் சார். அந்த கேஸ் இன்னும் லைவ்ல வச்சிருக்காங்க. ஆஸ் பர் லா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? 6 மந்த்துக்கு மேலே சார் அதை லோக்காகதில் கூட முடிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கேஸை முடிக்காமல் நிலுவையில் சார். என் மேலே ரெட்டில் ஸ்டேஷனில் 10 கேஸ் வழக்குகள் இருக்குன்னு காட்டுறாங்க சார். என்ன வழக்குகள் சார்? கொலை வழக்குகளா, இல்லை தேச துரோக வழக்குகளா, இல்லை ட்ரக்ஸ் பிஸ்னஸ் 100 குடும்பத்தை அழித்த வழக்குகளா? என்ன வழக்கு சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில் இல்லாத போது 2008 ஒரு 3 வழக்கு, 2011 ஒரு 3, எல்லாமே திமுக அரசாங்கம் போட்ட வழக்கு. மறுபடியும் 12 ஆண்டுகள் எந்த வழக்கும் இல்லை. போன ஜூன் மாதம் வழக்கு. இன்னும் என்ன சார் என்ன பண்ண போகிறாங்க? இதெல்லாம் புனையப்பட்ட வழக்குகள்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். 100% சார். இப்போ அந்த சீனிவாசன் கண்ணன் வந்து அவங்களுக்கு 2 பேருக்குள்ள குடுக்கல் வாங்கல் கம்ப்ளைண்ட்டு ரெடில் ஸ்டேஷனில். அதனுடைய என்னுடைய கன்னை வந்து நீங்கள் வந்து கன்னெல்லாம் சரண்டர் பண்ணலன்னா உங்கள் ஒய்ஃப் மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் வந்து மருத்துவம் படிக்கும் உங்கள் பையன் மேலேயும் உங்கள் ஒய்ஃப் மேலேயும் கஞ்சா வச்சு ரிமாண்ட் பண்ண வேண்டாங்க. வீட்டுக்கு வந்து என்னோட கன்னை சரண்டர் கொடுத்தேன். ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா காவல்துறை அதிகாரிக்கு மேலேயும் 12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் கன்னை வந்து லைசன்ஸோட யூஸ் பண்ணுறேன். ஆல் இண்டியா லைசன்ஸ் நான் இங்கே வந்து சரண்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃபோட புக்கில் இருக்குல்ல, எந்த பேராகிராஃப்லையாவது காட்டுங்க. இல்லை அந்த கன்னை நான் எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுங்க. இல்லை எலெக்ஷன் டைமில் நான் சரண்டர் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். என்ன சார் நியாயம் அது? என்னுடைய 2 கன்னையும் வாங்கிட்டீங்க, எனக்கு பாதுகாப்பையும் கொடுக்க மாட்டீங்க. என் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு போலீஸை போட்டு வச்சுருக்கீங்க. கண்ணில் அவங்க இப்போ இடையில கோர்ட்டில் கேஸ் போட்டேன்ட்டு அந்த அவரையும் தூக்கி ரோட்டில் போட்டீங்க. அவர் கையிலுமே சார் இருக்கா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மாற்று கட்சிக்காரனா இருந்தா, திராவிட கட்சியை சேர்ந்தவனா இருந்தா உடனே அவனுக்கு ஒரு கன்மேன் SLR-ஓட. இது இப்போ திராவிட கட்சி திமுகவில் நீங்கள் இல்லை அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அதுக்காக நான் போய் திமுக போய் சேரணுமா? அதுக்கு மானம் கட்டு சூசைட் பண்ணிட்டு சாவலாம் சார் வீட்டில், இல்லை ரவுடி பசங்கள்கிட்ட வெட்டுப்பட்டு சாவலாம். சரி, இவ்வளோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்குது, உங்கள் லைஃப்பில் இவ்வளோ த்ரெட் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? என்ன சார் பண்ணல? எங்களுடைய தலைவர், மாநில தலைவர் இந்த விஷயங்களை டிவியில் பார்த்துட்டு சார், அவர் இருக்கிற இவ்வளோ பிஸி ஷெடியூலில் டிவியில் பார்த்துட்டு எனக்கு லைனில் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் எனக்கு அவர் டைம் கொடுத்தது போதும் சார். எனக்கு இந்த கட்சி வேற எதுவுமே எனக்கு செய்ய வேணாம் சார். என்ன சொன்னார் அவர்? நிறைய பேசுனாங்க சார். பாதுகாப்பு குறித்து அண்ணா உங்களை எலெக்ஷனில் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் செய்வாங்கன்னார். இதை விட எனக்கு தலைமை வேற என்ன சார் செய்யணும்? இது போதும் சார். எம்பி எலெக்ஷன் நடக்கும்போதே இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுற்றி ப்ரெஷர் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் நான் ரிமாண்ட் ஆனேன். அதுதான் அதுக்கு 2008 எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நான் ரிமாண்ட் ஆனேன். ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எனக்கு இதே. நேற்று எனக்கு வந்து சார் உங்கள் மேலே 110 போடணும், உங்களுடைய நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து 110 போட்டுக்குங்க, உங்கள் மேலே இஷ்யூ ஷீட் இருக்குது. இது என்ன ஏதோ மாத்திரை சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து இஷ்யூ ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். 2 கொலை கேஸுகள் இருக்கிறவங்களுக்கு இஷ்யூ ஷீட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு பெரிய கைட்லைன்ஸை கொடுத்துருக்காரு. பழைய டிஜிபி சைலேந்தர் பாபு சார் ஒரு பெரிய சர்க்கிளை அனுப்பியிருக்காரு. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதியும் நீங்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தருக்கு இஷ்யூ ஷீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வழக்குகள் இல்லைன்னா பல நடவடிக்கைகளை வந்து ஒரு வரைமுறை வரையறுக்கப்பட்டு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் மதுரை பெஞ்சில் இருக்கும்போது ஒரு கிளியர் இது கொடுக்குறாரு. கொலை வழக்கு நீங்கள் வந்து என் மேலே கொலை வழக்குகள் இருக்கா, என்ன இருக்குது, என் மேலே 110 பண்ணணும் வாங்க, உங்கள் மேலே கேஸ் போடணும் வாங்க. நைட்டோட நைட்டா சார்? நான் என்ன கேட்குறேன், எனக்கு த்ரெட் பண்ணுறான்ல ஒருத்தன், என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அவங்க தம்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, கருப்பு சாமி என்கிற கருப்பு சொல்கிறாங்க இல்லையா சார், 2 ஆண்டுகள் திமுக காரன் கூட எங்கள் ஏரியாவில் திமுக காரன் கூட 2 ஆண்டுகள் வந்து அவங்க வீட்டிலே தங்கி வேலை செஞ்சவன் சார். திமுகவோட நிர்வாகி வீட்டில் 2 ஆண்டுகள் தங்கி வேலை செஞ்சவன் ஒரு வழக்கில்
இவங்க வந்து அவர் வந்து மென்டல்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணாங்க சார். அந்த திமுக அந்த 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 கருப்பு என்கிற கருப்பசாமி கிட்டத்தட்ட 3 கொலை வழக்குகளுக்கும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல வந்து கடந்த 5 ஆண்டு காலமா ரீசெண்ட் போட்டோ கூட போலீஸ் கிட்ட இல்ல சார். ஏன் மேல காட்டுற மும்முரம் ஏன் அவன் மேல காட்டக்கூடாது? ஏன் காட்டக்கூடாது? இந்த த்ரெட்டு காரணமானவங்க பேரெல்லாம் சொல்ல முடியுமா உங்களால? மொத்தமா எல்லாரோடைய பேர் சார். த்ரெட்டுக்கு காரணமானவங்க பேர்லாம் எனக்கு யார் என்னன்னா, எனக்கு கருப்பசாமியே எனக்கு த்ரெட்டான்றது தெரியாது சார். ஆனால் பரவலாக என்கிட்ட வர்ற தகவல் எல்லாமே கருப்புசாமி நான் சார் எந்த முயற்சியும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் சார். நான் வேலைக்கிழமை காவி வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து செருப்பு போட மாட்டேன் காலில் இன்னைக்கு ஒரு நாள். நான் யாருக்காகவும் எந்த ஸ்டெப்பும் நான் எடுக்க மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு வந்து கடவுளினுடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீதித்துறையினுடைய மேலே நம்பிக்கை இருக்குது, காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு காவல்துறை என்னென்னா எனக்கு எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரில. இன்னும் இதில் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு நபர் இல்லைங்களா? கரெக்டுங்களா? இது வரைக்கும் நீதித்துறை தானே போராடி இன்னைக்கு வரைக்கும் நான் கன்மேன் வேணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீதித்துறையிலையும் காவல்துறையிலும் தானே கேட்குறேன். நான் வந்து கள்ள துப்பாக்கி வாங்கி நான் என் வீட்டில் இப்போ கூட போங்க சார், என் வண்டி எனி டைம் எப்போ வேணாலும் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க சார். கள்ள துப்பாக்கி வாங்கி நானா வச்சுக்கிட்டு இருக்கேன். கள்ள துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுத்துறவனுங்களுக்கும் துப்பாக்கி எடுத்து பப்ளிக்ல காட்டி பிரச்சனை பண்றவனுங்களுக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுத்து கன்மேனை கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நீதித்துறை மீது நம்பிக்கை உள்ளவர் இப்போ என்ன பண்ணலான்னா அவசர வழக்காக இதை எடுக்க வச்சு எல்லா வழக்கும் போட்டாச்சு சார். அவசர வழக்காக போட்டு எல்லா வழக்கும் போட்டாச்சு. எல்லா வழக்கும் போட்டு சார் எனக்கு எதுவும் ஒன்றும் நடந்தா எங்கள் லோக்கல்ல இருக்க திமுக நிர்வாகிகளும் இந்த காவல்துறை மட்டும்தான் சார் பொறுப்பு. எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து எப்படியாவது எந்த வழியிலையாவது சார் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது கோவிலில் வந்து அக்னி சட்டி எடுத்துகிட்டு வர்ற சாமி கிட்ட போயிட்டு குறி கேட்குறாங்க. என்னன்னா எங்களை எதிர்க்கிறானே அவனை நீ எப்போ தண்டிப்ப? கேவலமா இல்லையா சார் இதெல்லாம்? அந்த ட்விட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன் நான். நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் என்னன்னு புரிய மாட்டேது. நிறைய பேர் கேட்ட கேள்வி அது சார். அதாவது கோவிலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அக்னி சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சட்டி வச்சு அதில் நெருப்புகளை வச்சு அக்னி சட்டி தெய்வமாக நம்ம வந்து அவங்க காலை வந்து நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுகு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள்ட்ட சில அருள் வாக்குகளை கேட்போம் சார். அருள் வாக்கு கேட்கறது என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை கேட்கணும். ஊரில் ஒருத்தன் அழிஞ்சு போனோம் அவனுக்கு எப்போ தண்டனை கொடுப்ப? நீ நல்லவனா இருந்தா நீ ஏன் சார் அதை போய் கேட்குற? நீங்க ஏன் அதை கேட்குறீங்க? நீங்க நல்லவன் தானே, கடவுளை நம்புறீங்கல்ல, தைரியமா என்ன மாதிரி போங்க, என்ன மாதிரி கடவுள்கிட்ட போய் முறையிடுங்க. இது யாருக்கு உங்க பின் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யாரு என்னன்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியும். யாருக்கிட்ட ஊர் மக்கள் கூடி தானே அதை கேட்டாங்க. அந்த ஊர்ல 10 பேர் நிக்கிறாங்கல்ல, அங்க அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லையா? யாருமே வாய் திறந்து கேட்கலையா? யார் கேட்பா சார்? எல்லாருக்கும் பதவி ஆசை, அதிகாரம் பலம் படைத்தவர்கள் அவர்கள் கேட்டவர்கள். அதிகாரம் சார், இறைவனுக்கு மீறி எவனும் அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்துல அதிகாரம் மிக்கவன் எவனும் கிடையாது. அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் என்னென்ன ஆனாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த 10 நாட்கள் முன்னாடி பண்டார நாயக்கா ரோட்டில் வந்து தனியாக ஒரு பேக்கை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. விஜய் மல்லையை விட ஒரு அதிகாரம் மிக்க ஆள் இங்கே இல்லை. சரியா? எல்லாம் ஜெயலலிதா அம்மாலேருந்து எல்லாமே சார்ட்டர்ட் ஃப்ளைட், அவருடைய ஃப்ளைட்டை யூஸ் பண்ணவங்க. அதிகாரம்ன்றது என்ன சார்? அதிகாரம்ன்றது எதுன்னு நினைக்கிறீங்க? சக மனிதனையும் தோளில் கை போட்டுக்கிட்டு நீங்கள் கேட்காமையே அவன் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை செய்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் சார் அதிகாரம். ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப அதிகாரம்ன்றது வந்து எங்கள் நரேந்திர மோடி கிட்ட பார்க்கணும். நீங்கள் அதிகார மையத்தில் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர்ற எங்கள் நரேந்திர மோடி இன்னைக்கும் கீழே இறங்கி ஒரு குழந்தையினுடைய புகைப்படத்தை வந்து ஸ்டேஜுக்கு வாசலில் அந்த ஸ்டேஜோட என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு நேராக அவருடைய பிஎஸ்ஓ அனுப்பி அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன்னு இப்படி கையை காட்டுறாரு பார்த்தீங்களா?
அதுதான் சார் அதிகாரம், அதுதான் சார் மக்கள் செல்வாக்கு. சும்மா வந்துட்டு மேடை ஏறி வந்து நான் அதை பேசிட்டு இதை சார் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன் சார், என்கிட்ட நேராக வர சொல்லுங்க. எதுக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சு நான் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வேலை செய்கிறது, எனக்கு பின்னாடி எதிர்த்து நிற்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு ரவுடி பையனை உருவாக்கி என்ன எவ்வளோ அந்த கேவலமான வேலையை, அந்த மட்டமான வேலையை நான் செய்ய மாட்டேன். நான் காவல்துறையும் நீதித்துறையும் மறுபடியும் நம்பிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அதை தான் பண்ணுவேன். நான் இன்னைக்கு யார் மேலேயாவது இத்தனை ஆண்டு காலங்கள் 50 ஆண்டு காலங்களில் காவல்துறையில் போய் நான் யார் மேலேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. இறைவனை நம்பிட்டு இருக்கேன். என் மேலே போடுற வழக்குகளை கோர்ட் பார்த்துக்கும், நீதித்துறை பார்த்துக்கும். நான் எந்த வழக்குலையாவது தண்டிக்கப்பட்டிருக்கேனா சொல்லுங்க சார். 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்கிட்ட போட்டிருக்காங்க. ஆந்திராவில் நீங்க இவ்வளவு வழக்கு, எந்த வழக்குலையா நான் தண்டிக்கப்பட்டிருக்கேனா? எதுலையாவது எனக்கு நான் ஃபைன் கட்டியிருக்கேனா சொல்லுங்க. பொதுவாகவே வந்து இந்த பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்க மேலே 10 வழக்குன்னு, உங்களுடைய மாநில தலைவர் 10 வழக்குகளில் 8 வழக்கு நான் வந்து நீதிமன்றத்தால் நிரபராதி. 2 வழக்குகள் மட்டுமே செங்குன்றம் காவல் நிலையத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் வேற எந்த மூலையிலும் என் மீது வழக்குகள் கிடையாது. நான் எதுக்கு சொல்லணும்னா, நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் மேலே கூட 26 வழக்குகள் நேற்று கூட அஃபிடவிட் பண்ணும்போது சொன்னார். 24 வழக்குகள் யார் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிர்வாகி மீதும் தொடர்ந்து இந்த திமுக அரசு வந்து வழக்குகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகக்காரங்க மட்டும் இல்லை, திமுக அரசுக்கு எதிராக மீம் போடுறவங்க, திமுக அரசுக்கு எதிராக ட்வீட் போடுறவங்க, திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலே நிறைய பேர் மீது வழக்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது. இடியமின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இடியமின்னு சொல்கிறீங்க, ரொம்ப பெரிய வார்த்தையே சொல்கிறீங்க. பரவாயில்ல, வேற என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ கொடுமை என்ன நீங்கள் மக்கள் வந்து மிக்ஜாம் புயலில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டாங்களா? என்ன மக்கள் வந்து நிம்மதியாக இருந்துட்டாங்களா? பசி பட்டினி சார் இன்னைக்கு இறங்கி எங்கள் வினோத் பி செல்வம் வந்து ஓட்டு கேட்குற அளவுக்கு, பிற கட்சிகள் ஓட்டு கேட்குற அளவுக்கு திராவிட கட்சிகள் ஒரே ஒரு தலைவரை இறங்கி சென்னை மாநகரத்தில் ஓட்டு கேட்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். யார் இருக்கா? இல்லை நீங்கள் போய் இறங்கி மக்களை இறங்கி சந்திச்சு ஓட்டு கேட்க சொல்லுங்க சார். வேறு சொல்லலாம், மக்கள் ரெடியாக இருக்காங்க சார். சரி ரைட்டு, நீங்கள் அந்த டாபிக் விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம திருவள்ளுவர் தொகுதிக்கு வருவோம். அந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தொகுதி. ஏற்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் பொன் பாலகணபதி அவர்கள் நிற்கிறாரு. அவருக்கு எங்களுடைய கட்சிக்கு எல்லாருமே பிடித்தவர்கள். அப்படி சரி, நீங்கள் எனக்கு பிடித்தமானவர் நானா சார் வந்து இல்லை நான் அதுக்காக சொல்லலை. நீங்கள் வந்து ரொம்ப மரியாதை, அவர் மீது ரொம்ப மரியாதையாக இருக்கீங்களா? அனைத்து மேல்மட்ட நிர்வாகிகளும் கீழ்மட்ட அடி தொண்டனுக்கும் நான் பிடித்தமானவன். நான் அனைவருக்கும் சமமானவன். அனைவருமே எனக்கு ஒரே மாதிரி தான். அந்த வேட்பாளருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா, யார் யாருக்கு எப்படி டஃப் இருக்குன்னு யோசித்தோம். அதில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வந்து போட்டியிடுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டையே கண்ட்ரோலில் வச்சுருந்தவர், உங்களுக்கு தெரியும், அது வார் ரூமில் இருந்தவர் காங்கிரஸில். ஸோ இவருக்கு வந்து இந்த ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அரசியலுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸும் எந்த வார் ரூம் சார்? காங்கிரஸ் ஒரு 4 செவத்தில் 4 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த டியூட் போடுங்க அந்த டியூட் போடுங்கன்னு அதுக்கு ரிப்ளை கொடுக்கறது, அது ஒரு வார் ரூம்ன்றது வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலலாம் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு தொண்டனை கூட எது பண்ண முடியாது. இந்த சசிகாந்த் யாருன்றது வந்து இன்றைக்கி எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதியை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் சசிகாந்த் ஐஏஎஸ் யாருன்றது முதல்ல நீங்கள் வந்து போய் தெளிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கலை. சரி, யார் நீங்களே சொல்லிடுங்க, யார் அவர்? காங்கிரஸில் வந்து ராகுலினுடைய செல்லப்பிள்ளை, ராகுல் காந்தியுடைய, அதாவது அவரே ஒரு குழந்தை தான், அவருடைய செல்லப்பிள்ளையா இவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு செல்லப்பிள்ளையா? ஆமாம், இவர் இருந்துகிட்டு. அதனால தானே பாவம் முன்னாள் எம்பி அண்ணன் ஜெயக்குமார் போய் பாயை விரித்து படுத்து சின்ன பிள்ளை மாதிரி காலெல்லாம் உதச்சி அழுது கூட பார்த்தார். வாய்ப்பில்லை, நீ என்னோட செல்லப்பிள்ளைக்கு தான் சீட்டுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த சசிகாந்த் யாருன்றது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்றது தெரியாது. என்னன்னு சொல்றீங்க? புரியல எனக்கு. இல்லை, இந்த வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இல்லை, நீங்களே சொல்கிறேன்னா சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த சசிகாந்த் பிரபல இன்னைக்கு வந்து இந்த திராவிட கட்சியை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற, பேர் சொல்ல வேணாம், அவருடைய ஒரு லோகோ வந்து இருக்கும். சாட்டை வந்து அவர் ஒரு சவுக்கு மாதிரி ஒரு கம்பை வச்சுட்டு ஒரு இது இருக்கும். அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர், சொந்த தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி, அவங்க வந்து பெங்களூர் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணவங்க, கர்நாடகா ஐடியில். அவருடைய சொந்த தங்கச்சி வீட்டுக்காரர். இந்த தகவல்லாம் நீங்கள் இப்போ இந்த வேட்பாளர் அறிவிச்சதுக்கப்புறம் எடுக்க இல்லை, அதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே இது வந்து கீழே பாவம், நீங்கள் பாமரனை வேணா ஏமாத்தலாம், சரிங்களா? ஓரளவுக்கு 4 மீடியாக்களை டெய்லி காலைல ஏஞ்சி டிவி சேனல்களை பார்க்குறவங்க இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அவருடைய மனைவி யார், அவருடைய மைத்துனன் யார், இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரி, நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து ஒரு 4க்கு 4 ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு வார் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு. ஆனால் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியை மாற்றத்துக்கு காரணமாக இருந்தவரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகளே சார், நீங்கள் மக்கள் மனநிலை சார், இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் ஏன் எங்கே போனார் இந்த எலெக்ஷனில்? காணும். அவர் வந்து நார்த் சைடுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல். போன வாட்டி என்ன சொன்னார்? மோடியை பற்றி காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும், பயங்கரமான ஒரு பெரிய செல்வாக்கோட ஆட்சி அமைக்கும், அது இதுன்னு பெரிய சர்வே எல்லாம் போட்டார். அதுதான் வாபஸ் வாங்கிட்டாரு. அதனால நீங்க மக்கள் டிசைட் பண்றது சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.